ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 10-15 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு ரவா பாயாசம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி அகரோ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் இந்த பாயாசத்தை பண்ணியிருக்கேன். ரைஸ் குக்கரில் சாப்பாடு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாயாசம், கஞ்சி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே ரவையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக இதுலேயே முந்திரியையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு நல்லா ரவை வந்து ஒயிட்டாக மாறும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவை பாயாசம், அரிசி பாயாசத்து கூட எல்லாம் இந்த சாரப்பருப்பு சேர்க்கும் போது நமக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இது 3ஐயும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுத்து வந்த பிறகு இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அப்படி இல்லைன்னா ஆடை படிஞ்சிரும். இது கூடவே 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கல அப்படின்னா நமக்கு பாயாசம் ரொம்ப கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு 100 ml அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதித்து ரவை வந்து வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். இருந்ததுன்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இது கூட சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதித்து ஜவ்வரிசியும் வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து இதில் 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரொம்ப சர்க்கரை சேர்த்துட்டிங்க அப்படின்னா திகட்ட ஆரம்பிச்சிரும். அதனால் 50 கிராம் அளவுக்கு சர்க்கரையே போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நம்ம வந்து இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் குக்கரோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கிடலாம். பாயாசமே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரவா பாயாசம் அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.